சிவகங்கை அருகே சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்ற மின்வாரிய அதிகாரிகள் 12,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக வழக்கறிஞர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கணபதியேந்தல் பகுதிகள் சாலையின் நடுவில் உள்ள மின்கம்பத்தை அதிகாரிகள் அகற்றவில்லை என தெரிகிறது. இதனால் அவசர காலங்களில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்ல முடியாமல் உள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் மின்கம்பத்தை மாற்ற மின்வாரிய அதிகாரியிடம் புகார் அளித்த போது 12,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் அந்த வழக்கறிஞர் புகார் கூறியுள்ளார். அதாவது எங்களை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு அமௌண்ட் ரூபாய் 12,000 கட்டினா தான் இந்த மின்கம்பத்தை நாங்க அகற்றி தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பதில் சொல்றாங்க. நாங்க அவங்கள்ட்ட அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட கோரிக்கை என்ன வச்சோம்னா, இந்த மாதிரி சார் உங்களுடைய வேலை தானே சார், நீங்க தானே சார் அதை பார்க்கணும், பாமர மக்கள் நாங்க எப்படி சார் அந்த அமௌண்ட் கட்டுவோம் அப்படின்ற மாதிரி நாங்க அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க உங்க பஞ்சாயத்துல கேளுங்க, உங்க யூனியன் ஆஃபீஸ்ல கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. இதற்கு இடையில நம்ம சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆசா அஜித் மேடம் எல்லா ஊருக்கும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிதியின் அடிப்படையில் எங்க ஊரில் காலனி தெருவில் அனைத்து தெருவிலும் பேரோப்ளாக் கல் போடப்பட வேண்டும் என்று நிதி வந்திருக்கு. அனைத்து மின்கம்பத்தில் மின்விளக்குகள் போடப்பட வேண்டும் என்று நிதி வந்திருக்கு. நிதி ரூபாய் 6,87,000. அந்த நிதியின் அடிப்படையில் எங்களது வட்டார வளர்ச்சி அலுவலரின் மூலமாக தான் அந்த பணியெல்லாம் செய்யணும். அவங்க செஞ்சிருக்காங்க, ஆனா முழுமையா செஞ்சிருக்காங்கன்னா செய்யல.